Let us all strive to be worthy of your Windows centenary. லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களை சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 6 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு ரியாலிட்டி அண்ட் த காஸ்மிக் இல்யூஷன். போன செஷன்ல பேராகிராஃப் 24 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 25 and 26 பார்க்கலாம். மீன்வைல் போன செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த மாயாவாத கோட்பாடு, ஆதிசங்கரனுடைய மாயாவாத கோட்பாட்டை எடுத்துக்கொண்டு அதில் காணப்படும் முரண்பாட்டை பகவான் விளக்குகின்றார். அது என்ன முரண்பாடு என்றால், எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள்,
டிரான்செண்டன்ட் ரியாலிட்டி. அதை எதன் மூலமாக அது குறித்த அனுபவத்தை அடைகின்றோம் என்றால் அந்த உள்ளுணர்வு, இன்ட்யூஷன், அதன் மூலமாக அடைகின்றோம். அதே சமயம் இந்த பிரபஞ்சம் குறித்த அனுபவத்தை எதன் மூலமாக அடைகின்றோம் என்றால் நம்முடைய அறிவு, நம்முடைய புத்தி, இதன் மூலமாக நாம் அடையும் அனுபவங்களின் மூலமாக இந்த உலகம் குறித்த உண்மைகளை நாம் கண்டறிகின்றோம். இது நாம் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். ஒருபுறம் இந்த உலகம் குறித்த விஷயங்களை நாம் அறிவின் மூலமாக, ஸ்ட்ராங் இன்டெலெக்சுவல் ரீசன், அதன் மூலமாக கண்டறிகிறோம். அதே சமயம் இந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், அது குறித்த அனுபவம் நமக்கு எவ்வகையில் கிட்டுகின்றது என்றால் நம்முடைய இன்ட்யூஷன், இன்ட்யூட்டிவ் நாலேஜ், டைரக்ட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், நேரடியான ஆன்மீக அனுபவம் இதன் மூலமாக கிட்டுகின்றது. இந்த உலகத்தை நாம் நம்முடைய அறிவின் மூலம் அதில் உள்ள உண்மைகளை கண்டறிகின்றோம். ஆனால் அந்த அறிவின் மூலம் அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருளை கண்டறிய முடியாது. இது உண்மை. ஆனால் இந்த சங்கரனுடைய இந்த கோட்பாட்டில் என்ன முரண்பாடு காணப்படுகின்றது என்று ஸ்ரீ அரவிந்தோ கூறுகின்றார் என்றால், ஒருபுறம் அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த மெய்மையை அறியும் அந்த இன்ட்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், உள்ளுணர்வை சார்ந்த நேரடியான ஆன்மீக அனுபவம், அது ஒரு புறமும், மறுபுறம் இந்த உலகம் குறித்த அனுபவத்தை கண்டறியும் ஒரு மனிதனுடைய அறிவு, இவை இரண்டுக்கும் இடையில் ஒரு முரண்பாட்டை இந்த கோட்பாட்டில் நாம் காண்கின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகிறார். ஒருபுறம் இன்ட்யூஷன், மறுபுறம் அறிவு, இவை இரண்டுக்கும் இடையில் ஒரு முரண்பாட்டை இந்த கோட்பாட்டில் காண்கின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகிறார். ஏன் முரண்பாடு காணப்படுகிறது என்றால், மனிதனுடைய அறிவு இந்த வெளிப்பட்டிருக்கும் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கும் உலகத்தை பார்க்கின்றது. ஆனால் அந்த உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் எதை பார்க்கின்றது என்றால் அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய இறை மெய்மையை அது பார்க்கின்றது. அனைத்திற்கும் பின்னால் உள்ள அந்த இறை மெய்மையை அது பார்க்கின்றது. இந்த அறிவினால் உறுதி செய்யப்படும் உண்மைகள், இந்த உலகம் குறித்த, உலகத்தை சார்ந்த உண்மைகள் எதனால் உறுதி செய்யப்படுகின்றன என்றால் ஒரு மனிதனுடைய அறிவினால் உறுதி செய்யப்படுகின்றன. இந்த அறிவினால் உறுதி செய்யப்படும் உண்மைகள் எந்த தளத்தில் அவைகள், எந்த தளத்திற்கு அவைகள் பொருத்தமாக இருக்கும் என்றால் இந்த உலகத்திற்குத்தான் அது பொருத்தமாக இருக்கும். இந்த புவி, இந்த பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், பினாமினல் எக்ஸிஸ்டன்ஸ், அங்குதான் இந்த அறிவினால் அறியப்படக்கூடிய உண்மைகள் அங்கு பொருத்தமாக இருக்கும். அதே சமயம் நாம் இந்த உலகம் குறித்த அனுபவங்களை கடந்து
அந்த எல்லாம் கடந்த நிலைக்கு சென்றவுடன் அந்த டிரான்செண்டன்ட் ரியாலிட்டி, எல்லாம் கடந்த அந்த இறை மெய்மை, அந்த நிலைமைக்கு சென்றவுடன் இந்த உலகம் குறித்த அனுபவங்கள் அனைத்துமே பொய்யாகி போய்விடுகின்றன. நம்முடைய உணர்வு நிலைக்கு பொய்யாகி போய்விடுகின்றன. இது உண்மை. அறிவினால், ஒருபுறம் அறிவினால் காணப்படும் உண்மைகள், மறுபுறம் அதை கடந்த நிலைக்கு சென்றவுடன் அந்த அறிவினால் அறியப்படும் உண்மைகள் they lose their validity. இது மனம் சார்ந்த நிலையில் இருக்கும் வரை இது ஒரு வழக்கமான அனுபவம் தான். இந்த முரண்பாட்டை எவ்வாறு நீக்குவது? இந்த முரண்பாடு காணப்படுகின்றது, முரண்பாட்டை பார்க்கின்றோம். இந்த முரண்பாட்டிற்கு தீர்வு என்ன? ஏதோ ஒரு தீர்வு இருந்தாக வேண்டும் இல்லையா? How to solve this mystery? இது புதிராக காணப்படுகின்றது. இந்த முரண்பாட்டை காண்கின்றோம். இந்த முரண்பாட்டிற்கு தீர்வுதான் என்ன? இந்த முரண்பாட்டிற்கு தீர்வு இந்த மாயாவாத கோட்பாட்டில் எவ்வாறு வழங்கப்பட்டது என்றால், இந்த பிரபஞ்சம் குறித்த அனைத்து நிகழ்வுகளும் இல்லை, அது உண்மை அல்ல என்று எண்ணுவதன் மூலம் எண்ணி, அதே போன்று அத்தகைய ஒரு அமைப்பில் இருந்து முழுவதுமாக விடுபட்டு, வரம்புகளிலிருந்து விடுபட்டு அந்த எல்லாம் கடந்த நிலைக்கு செல்வதுதான் வழி என்கின்ற தீர்வு வழங்கப்பட்டுள்ளது. ஆகையினால இது இங்கு என்ன தீர்வு வழங்கப்பட்டது என்றால், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம், அது குறித்த அனுபவங்கள், இது எல்லாமே ஒரு பொய்யான விஷயங்கள், இட் ஹாஸ் நோ வேலிடிட்டி என்று ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கப்பட்டது. இதை தீர்வாக வழங்கினார்கள். இந்த உண்மைகளுக்கு இந்த விஷயம், இந்த மாதிரி ஒரு பசில் இருக்கு, ஒரு முரண்பாட்டை எதிர்கொள்கின்றோம். இதற்கு தீர்வுதான் என்ன என்றால், இது உண்மை அல்ல என்ற முடிவுக்கு வருவதுதான் தீர்வு என்று அதை ஒரு தீர்வாக வழங்கினார்கள். மேலும் என்ன அங்கு எந்த கருத்து கூறப்பட்டது என்றால், அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், டிரான்செண்டன்ட் ரியாலிட்டி, எவ்வித மாற்றமும் அடையாதது, சாஸ்வதமானது, இம்யூட்டபிள் அண்ட் இட்டர்னல். அதே சமயம் இந்த உலகம் என்பது வெளிப்பாட்டை சேர்ந்ததாக இருக்கின்றது, காலத்திற்கு உட்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஆகையினால் அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலை ஒன்றுதான் மெய்மை. இந்த காலத்திற்கு உட்பட்டு தோன்றி மறையக்கூடிய அமைப்பான இந்த உலகம் என்பது ஒரு பொய்மை என்று அங்கு கருதப்பட்டது. மேலும் என்ன கூறப்பட்டது என்றால், இந்த உலகம் என்கின்ற மாயை எதனால் உருவாக்கப்பட்டது என்றால், அந்த ஈஸ்வரா பை ஹிஸ் மாயா, ஈஸ்வரா அவருடைய மாய சக்தியினால் இந்த தற்காலிகமான உலகத்தை சக்தியினால் இந்த தற்காலிகமான உலகம் உருவாக்கப்பட்டது என்று அங்கு கூறப்பட்டது. அதே சமயம் அந்த பிரம்மன் இங்கு காணப்படும் தனிப்பட்ட மனிதர்களுக்கு உள்ளே அந்த ஆத்மனாக இருக்கின்றான். இந்த தனிப்பட்ட மனிதன் என்கின்ற அந்த ஜீவியம், அந்த ஜீவன் தன்னுடைய அந்த உள்ளுணர்வை சார்ந்த அறிவு, இன்ட்யூட்டிவ் நாலேஜ், அதன் மூலம் தன்னுள் இருக்கக்கூடிய அந்த ஆத்மன் அல்லது அந்த பிரம்மனை எப்பொழுது அது குறித்த உண்மையை
கண்டறிகின்றானோ அந்த சமயம் அந்த தனிப்பட்ட ஜீவன் என்பது தன்னை அழித்து கொண்டு அந்த பிரம்மனுள் கரைந்து விடுகின்றது என்பது அவர்கள் காட்டிய வழியாக கூறப்பட்டது. ஆகையால் இங்க என்ன நடைபெறுகின்றது? அந்த தனிப்பட்ட ஜீவன் என்பது தனக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரம்மனை, அது குறித்த ஞானத்தை அடைந்தவுடன் அந்த வெளிப்புற ஜீவன் என்கின்ற அமைப்பில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்கின்றது அல்லது அழித்துக் கொள்கின்றது. பகவான் என்ன கூறுகின்றார்? த பினாமினல் பீயிங் என்று கூறுகின்றார். பினாமினல் பீயிங் என்றால் இந்த வெளிப்பட்டு செயற்பட்டு இருக்கும் அந்த புற அமைப்பு. பினாமினல் பீயிங் இஸ் ரிலீஸ்ட் இன்டு செல்ஃப் பீயிங் அப்படிங்கிறார். உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மனுக்குள் அது தன்னை கரைத்துக் கொள்கின்றது. By its release, it is extinguished in the reality அப்படிங்கிறார். அந்த மெய்மைக்குள் தன்னை அழித்துக் கொள்கின்றது அப்படிங்கிறார். அதே சமயம் இந்த உலகத்திற்கு ஏதாவது தீர்வு கிடைக்கின்றதா என்றால் இல்லை. இந்த உலகம் எப்பொழுதும் போலவே ஒரு மாயையின் உருவாக்கமாக எப்பொழுதுமே தொடர்ந்து இருந்து கொண்டே வருகின்றது. இதுதான் சங்கரனுடைய கோட்பாடு. இதில் தான் காணப்படும் முரண்பாட்டை தான் பகவான் இந்த பேராகிராஃப் 24 அது முழுவதுமே விளக்குகின்றார். இதற்கு தீர்வு என்ன? மெயினா என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், the conflict between the intuitive knowledge and the intellect. இதுதான். இதற்கு தீர்வு என்ன என்பதை பகவான் இந்த பேராகிராஃப் 25 and 26 ரொம்ப அழகாக விளக்குகின்றார். இது எப்படி கையாள வேண்டும் என்று ரொம்ப அழகாக விளக்குகின்றார். நாம் உள்ளே செல்லலாம். Book 2, Chapter 6, Reality and the Cosmic Illusion, Paragraph 25. This is an arrangement which puts into relation with each other the data of spiritual intuition and the data of the reason and sense, and it opens to us a way out from their contradiction, a spiritual and practical issue. But it is not a solution. It does not resolve the contradiction. Maya is real and unreal. The world is not a mere illusion, for it exists and is real in time. But eventually and transcendentally, it turns out to be unreal. This creates an ambiguity which extends beyond itself and touches all that is not the pure self-existence. Thank you. Thank you. Explanation. Can I read, sir? Yeah, please. Explanation. We have seen in the earlier paragraph that the data of spiritual intuition is put into relation with the data of the reason and sense. The spiritual intuition gives the experience of transcendent reality. The data of the reason and sense give the experience of this world. This has created a contradiction. The solution is offered by declaring the data of the reason and sense as false. But this is not a solution, and it does not resolve the contradiction. The world is real in time, but eventually and transcendentally, it turns out to be unreal. The ambiguity thus created extends over all that is not the pure existence. All that is not pure existence is declared unreal. Thank you, sir. Thank you. Thank you. Incidentally, இந்த லைவ் டிவைன் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப்
அதை அந்த யூடியூப் வந்து இங்க காண்பிக்கப்பட்டது. அந்த யூடியூப்ல எப்படின்னா, ராமகிருஷ்ணா மிஷன் அதை சேர்ந்த ஒரு சுவாமிஜி, சுவாமி மேதானந்தாஜி, அவருடைய ஒரு உரை எனக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் எனக்கு ஹைதராபாத்தில் இருந்து நம்முடைய ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி அங்கிருந்து எனக்கு அனுப்பித்தார்கள். அதை நான் பகிர்ந்து கொண்டேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதில் வந்து அவர் வந்து எவ்வளவு அதை ரொம்ப ஸ்ரீ அரபிந்தோவினுடைய அந்த கான்ட்ரிபியூஷனை, அதுவும் வேற ஒரு ஆர்டர், ராமகிருஷ்ணா, அப்கோர்ஸ் ராமகிருஷ்ணா ஆர்டர்ல எப்பொழுதுமே they have a sympathy, they are open to ஸ்ரீ அரபிந்தோ. இந்த ராமகிருஷ்ணா மிஷன் ஆஸ் வெல் அஸ் ஸ்ரீ அரபிந்தோ ரெண்டுக்குமே நல்ல ஒரு தொடர்பு உண்டு. அதுல வந்து ரொம்ப அழகாக அவர் சொல்கின்றார், எப்படி நம்ம ஹவு டு பெனிஃபிட் ஃப்ரம் ஸ்ரீ அரபிந்தோஸ் ரைட்டிங்ஸ். அண்ட் ராமகிருஷ்ண பரமஹம்சா அண்ட் விவேகானந்தா அவர்கள் எல்லாம் விட்டு சென்ற பணி ஸ்ரீ அரபிந்தோவின் மூலமாக தொடரப்படுகின்றது. எப்படி அந்த எஸ்ஏஸ் ஆன் கீதா இதற்கான விளக்கத்தை வந்து எப்படி நாம் சரியாக பகவான் ஸ்ரீ அரவிந்தரினுடைய அந்த எஸ்ஏஸ் ஆன் கீதாவை படிப்பதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய லெட்டர்ஸ் ஆன் யோகா ரொம்ப அழகாக, அது ஃபுல்லா இந்த டாக் ஃபுல்லாவே அவர் ஸ்ரீ அரவிந்தோவினுடைய கான்ட்ரிபியூஷன் குறித்து தான் பேசி உள்ளார். நமக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. அது மாத்திரம் அல்ல, இன்னொரு அனுபவமும் எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டது. நாங்க புக் எக்ஸிபிஷன்ல போன வருஷம் இது பண்ணப்ப ஒரு குறிப்பிட்ட புத்தகம், த இன்டெகிரல் யோகா என்கின்ற ஒரு கம்பைலேஷன் ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோஸ் லெட்டர்ஸ் ஆன் யோகா, அந்த ஒரு புத்தகம் ஆசிரமத்தின் வெளியீடு. அதை ஒரு சுவாமிஜி ஒருவர் கேட்டு வந்தார், மீண்டும் மீண்டும் அதை கேட்டு வந்தார். அது ஏன் அந்த புத்தகத்தை குறிப்பாக கேட்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது, அவர் மைசூரில் இருந்து வருகின்றார். மைசூர் ராமகிருஷ்ணா மட் சுவாமிஜி அனைவருக்குமே, அங்கு உள்ள அனைத்து அந்த மிஷன்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே பரிந்துரைப்பது இந்த புத்தகத்தை தான் என்று கூறினார். நாங்களும் நிறைய புத்தகங்கள் வாங்கி வழங்கினோம். இதெல்லாம் எதை காட்டுகின்றது என்றால், ஸ்ரீ அன்னை என்ன கூறினார்கள் 50 வருடங்களுக்கு முன்னால் கூறினார்கள். என்ன கூறினார்கள் என்றால், பகவானினுடைய 100வது பிறந்த நாளின் போது என்ன கூறினார்கள், இன்னும் 50 வருடங்களில் அனைவரும் ஸ்ரீ அரபிந்தோவினுடைய அந்த கருத்துக்களினால் ஆக்கிரமிக்கப்படுவர், கவர்ந்தெழுக்கப்படுவர் என்றும், எவரெல்லாம் ஏற்கனவே அந்த எழுத்துக்களுக்கு பரிச்சயமாக உள்ளனரோ அவர்கள் சற்று முந்தைய நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் அனைவருமே அவருடைய எழுத்துக்களினால் கவரப்படுவார்கள் என்று அன்னை தன்னுடைய தொலைநோக்கு பார்வையின் மூலம் 50 வருடங்களுக்கு முன்னால் கூறினார். அதுதான் தற்பொழுது நடைபெறுகின்றது. வெவ்வேறு கான்ட்ரடிக்டரி அந்த மூலைகளில் இருந்து ஸ்ரீ அரபிந்தோ பேசப்படுகின்றார். இந்த பிரபஞ்சம் குறித்த உண்மையையும் பகவான் எவ்வாறு அழகாக விளக்குகின்றார் என்றால், என்ன காரணத்தினால இந்த மாயாவாத கோட்பாடுகளில் முரண்பாடு ஏற்படுகின்றது என்று விளக்கும் பொழுது பகவான் என்ன கூறுகின்றார், நாம் என்ன செய்கின்றோம், ஒருபுறம் நமக்கு ஆன்மீக அனுபவத்தின் மூலமாக ஒரு அனுபவம் கிட்டுகின்றது, டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், டைரக்ட் ஸ்பிரிச்சுவல் இன்சைட், டைரக்ட் இன்ட்யூட்டிவ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். அது பரம்பொருள் குறித்த அந்த அனுபவத்தை அது தருகின்றது. மறுபுறம் இந்த உலகம் குறித்த அந்த
உண்மைகள் நம்முடைய அறிவினால் அறியப்படுகின்றன. இது இது என்ன இதனால் என்ன ஏற்பட்டது என்றால் ஒரு முரண்பாட்டு தோற்றுவிக்கப்பட்டது. இதை சரி செய்வதற்கு பதிலாக ஒரு முரண்பாடு தோற்றுவிக்கப்பட்டது. இந்த முரண்பாடு அல்லது ஒரு புதிர் இதை தீர்ப்பதற்கு பதிலாக எது பரிந்துரைக்கப்பட்டது என்றால் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஒரு பொய்யான அமைப்பு என்கின்ற ஒரு கருத்து பரிந்துரைக்கப்பட்டு அது ஒரு தீர்வாக வழங்கப்பட்டது. இதை தவறு என்று பகவான் சுட்டிக்காட்டுகின்றார். ஏனென்றால் இது உண்மையிலேயே தீர்வு அல்ல, இது முரண்பாட்டை தீர்க்கவில்லை. இந்த முரண்பாடு எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒன்றிலிருந்து ஒன்றை பொய் என்று நிராகரிப்பதன் மூலம், அதிலிருந்து விடுபட்டு செல்வதன் மூலம் நமக்கு உண்மையிலேயே தீர்வு கிட்டுவது இல்லை. இந்த உலகம் என்பது காலத்திற்கு உட்பட்ட நிலையில் இருக்கும் வரை உண்மைதான். ஆனால் காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலை என்கின்ற அனுபவத்தை எட்டும் பொழுது இது உண்மை அல்ல என்று உணரப்படுகின்றது. இது ஒரு புதிராக காணப்படுகின்றது. இது எவற்றையெல்லாம் இந்த ஒரு தெளிவின்மை, இந்த ஆம்பிகுவிட்டி எவற்றையெல்லாம் பாதிக்கின்றது என்றால், எவையெல்லாம் அந்த தூய இருப்பான அந்த சத், அந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் அதுவாக இல்லையோ அவை அனைத்தையுமே இது பாதிக்கின்றது. ஏனென்றால் அனைத்தையுமே இது ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. ஒன்லி த பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், ஒன்லி அதுதான் உண்மை, மற்ற அனைத்துமே பொய் என்ற ஒரு கருத்தை இது கூறுகின்றது. ஆகையினால் இந்த கருத்தை என்ன விளைவை ஏற்படுத்துகின்றது என்றால், அந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் அது அல்லாத மற்ற அனைத்தையும் இது பாதிக்கின்றது. இந்த தெளிவின்மை அனைத்தையுமே பாதிக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதற்கு தீர்வு என்ன என்பதை பகவான் விளக்குகின்றார். பேராகிராஃப் 25-26 பகவான் இதை எப்படி அணுக வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக விளக்குகின்றார். மேலே செல்லலாம். Thus, the Ishvara, though he is undeluded by Maya and the creator of Maya, seems himself to be a phenomenon of Brahman and not the ultimate reality. He is real only with regard to the time world he creates. The individual self has the same ambiguous character. If Maya were to cease altogether from its operations, Ishvara, the world, and the individual would no longer be there. But Maya is eternal. Ishvara and the world are eternal in time. The individual endures so long as he does not annul himself by knowledge. Thank you, sir. Thank you. Explanation. படிக்கலாம் சார். Yes, madam. Explanation. We find an ambiguity with regard to the Ishvara. He is the creator of Maya, yet undeluded by Maya. He seems to be a phenomenon of Brahman and yet not the ultimate reality. He is real only with regard to the time world he creates. The same ambiguity exists with the individual self. If Maya ceases to exist, Ishvara, the world and the individual would no longer be there. On the contrary, Maya is eternal, Ishvara and the world are eternal in time. The individual lasts as long as he does not cancel himself by knowledge of the Brahman. Thank you, sir. இந்த கருத்துக்கள் எல்லாம் சங்கரனுடைய மாயாவாத கருத்துக்களில் கூறப்படுகின்றன. என்ன கூறப்படுகின்றன என்றால்,
அந்த கூறப்பட்டுள்ள கருத்துக்களில் உள்ள ஆம்பிகுவிட்டி, ஒரு தெளிவின்மையை பகவான் சுட்டிக்காட்டுகின்றார். ஈஸ்வரா என்கின்ற அந்த ஒரு சக்தி எவ்வாறாக எங்கு கருதப்படுகின்றது என்றால், இது சங்கரனுடைய மாயாவாதத்தில் இவ்வாறு கூறப்படுகின்றது. பகவானினுடைய விளக்கம் வேற. பகவானுடைய விளக்கம் ஈஸ்வரா என்பது காஸ்மிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி டிவைன். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். பிரம்மன் என்பது செல்ஃப், டிரான்சென்டென்ட் லெவல்ல பிரம்மன். காஸ்மிக் ஆஸ்பெக்ட்ல இந்த ஈஸ்வரா ஆஸ்பெக்ட், இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட்ல அந்த இண்டிவிஜுவல் செல்ஃப் ஆத்மனாக இருக்கின்றது. எல்லாமே ஒரே ரியாலிட்டி தான் என்பது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். பிரம்மன், புருஷா, த ஈஸ்வரா, இதெல்லாம் பார்த்திருக்கின்ற அதனுடைய கரஸ்பாண்டிங் சக்தி, இதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆகையினால இது பகவான் அரவிந்தரனுடைய கருத்து அல்ல, சங்கரனுடைய மாயாவாதத்தில் இவ்வாறு கூறப்படுகின்றது. என்ன கூறப்படுகின்றது? இந்த உலகம் என்பது ஈஸ்வர சக்தியால் உருவாக்கப்பட்ட, ஒரு மாய சக்தியினால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. He is a creator of Maya. இருந்தாலும் பட் he is not deluded by Maya. அவர் மாயினால் பாதிக்கப்படாமல் இருக்கின்றார். அதே சமயம் அந்த பிரம்மனிலிருந்து வெளிப்படும் ஒன்றாகவும் காணப்படுகின்றது இந்த சக்தி. இருந்தாலும் அது அந்த பிரம்மனாக கருதப்படுவது இல்லை. இதெல்லாம் சங்கரனுடைய மாயாவாதத்தில் கூறப்படும் ஒரு தெளிவற்ற தெளிவின்மையை பகவான் சுட்டி காட்டுகின்றார். அது எதை பொறுத்த வரைக்கும் உண்மை என்றால், இந்த காலத்திற்கு உட்பட்ட உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் அது உண்மை. இதே மாதிரிதான் அந்த தனிப்பட்ட ஜீவன். தனிப்பட்ட ஜீவனும் பார்த்தோம் என்றால், தனிப்பட்ட ஜீவன் தன்னுள் இருக்கும் அந்த உண்மை, த ரியாலிட்டி, அந்த பிரம்மன், அது குறித்த ஞானத்தை பெற்று தன்னுடைய தனிப்பட்ட ஜீவன் என்கின்ற நிலையை அழித்துக் கொள்ளும் வரை அது இருக்கின்றது. அது ஒரு இருக்கின்ற ஒரு அமைப்பாக கருதப்படுகின்றது. அதே சமயம் இந்த மாயை என்கின்ற ஒரு சக்தி இல்லை என்ற நிலையை நாம் எடுத்துக்கொண்டால் என்ன ஆகிவிடுகின்றது? ஈஸ்வரா என்கின்ற அமைப்பு இல்லாமல் போய்விடுகின்றது. இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் இல்லாமல் போய்விடுகின்றது. தனி மனிதன் என்பவனும் இல்லாமல் போய்விடுகின்றான். ஆனால் உண்மையிலே என்ன நடக்கின்றது? சாஸ்வதமாக மாயை என்று கூறப்படும் இந்த பிரபஞ்சம் சாஸ்வதமாகத்தான் இருக்கின்றது. அதே போல ஈஸ்வரா அண்ட் த வேர்ல்ட், அதுவும் சாஸ்வதமாக காலத்திற்கு உட்பட்ட நிலையில் இருக்கின்றது. ஆகையினால் இங்க என்ன காண்கின்றோம் என்றால், ஒரு தெளிவின்மையை காண்கின்றோம், ஒரு முரண்பாட்டை இந்த கோட்பாட்டில் காண்கின்றோம் என்று பகவான் விளக்குகின்றார். அடுத்தது போகலாம். Our thought on these premises has to take refuge in the conception of an ineffable supra-rational mystery, which is to the intellect insoluble. But faced with this ambiguity, this admission of an insoluble mystery at the commencement of things and at the end of the process of thought, we begin to suspect that there is a link missing. Thank you. Explanation. படிக்கட்டுமாங்க சார்? Yes, madam. Going by the above explanations, it appears that the relation between the transcendent reality and the world, that is, which is considered to be the work of Maya, is an unexplainable supranational mystery. Our intellect is supra-rational. Yes, supra-rational mystery. Our intellect is unable to solve it. We find an ambiguity in the above explanations. There is an insoluble mystery as to how Maya came
into existence in the sole reality of Brahman. The same mystery continues at the end of the process of thought. Therefore, there should be a missing link in the arrangement of facts. Thank you, sir. தேங்க்யூ. இங்குதான் பகவானினுடைய அந்த பங்கு வந்து காணப்படுகின்றது. அதாவது இதுவரைக்கும் கூறப்பட்டுள்ள கடந்த 2000 வருடங்களாக கூறப்பட்டுள்ள இந்த ஆன்மீக கோட்பாடுகள் எல்லாமே பார்த்தோம் என்றால் அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கும் அந்த மெய்மைக்கும் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இதற்கும் இடையில் என்ன தொடர்பு என்பதை விளக்கவில்லை. ஆதிசங்கரனுடைய அந்த மாயாவாத கோட்பாட்டை பார்த்தோம் என்றால் பிரம்மன் என்பது அது ஒன்றுதான் ஒரே மெய்மையாக கருதப்படுகின்றது. மற்றவை அனைத்தும் பொய்மை என்று கருதப்படுகின்றது. பிரம்மன் சத்யா, ஜெகன் மித்யா, இது எல்லாமே வந்து ஒரு பொய்மையான அமைப்பு என்று கருதப்படுகின்றது. அப்படி என்றால் ஒரே மெய்மையாக இருக்கும் பிரம்மன் அதற்குள் எப்படி இந்த மாயை வந்தது என்பதற்கான விடை தெரியவில்லை. இது வந்து நமக்கு இது புதிராக இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் என்பது மாயை என்பதை ஏற்றுக்கொண்டாலும் கூட அந்த ஏகமாக இருக்கும் ஒரே மெய்மை என்கின்ற பிரம்மன் என்கின்ற அமைப்பிற்குள் எப்படி இந்த மாயை வந்தது, இதற்கான விளக்கம் தரப்படவில்லை. இது நமக்கு அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு புதிராக இருக்கின்றது. அறிவினால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஒருபுறம் ஏகமாக இருக்கும் அந்த பிரம்மன், மறுபுறம் மாயையாக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம் எப்படி சாத்தியம்? இதற்கான விளக்கம் தரப்படவில்லை. இந்த புதிர் வந்து எல்லா நிலைகளிலும் காணப்படுகின்றது. எப்படி ஆரம்பத்தில் உருவாகியது என்பதும் புதிராக இருக்கின்றது. எப்படி தொடர்ந்து அவ்வாறு இருக்கின்றது என்பதும் புதிராக இருக்கின்றது. அதைத்தான் பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? Faced with this ambiguity, this admission of an insoluble mystery at the commencement of things and at the end of the process of thought, we begin to suspect that there is a link missing. So அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு லிங்க் இருக்கு இந்த பிரபஞ்சத்திற்கும் அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறை மெய்மைக்கும் இடையில் ஏதோ ஒரு இணைப்பு இருக்கின்றது. அந்த இணைப்பை நாம் தவற விட்டு விட்டோம். அதனால்தான் நமக்கு இது வந்து புரியாத புதிராக இருக்கின்றது என்று கூறுகின்றார். அது என்ன இணைப்பு என்பதை பகவான் பின்னாடி விளக்குகின்றார். there is a link. அது என்ன இணைப்பு என்பதை பகவான் தான் தன்னுடைய கருத்துக்களின் மூலம் இந்த ஆன்மீக உலகிற்கு தெரிவித்தார். அது வரைக்கும் வந்தவர்கள் எல்லாமே இந்த லிங்க், இதை வந்து எப்படி அவர்களால இதற்குள்ள இடையில் உள்ள லிங்க், அந்த இணைப்பை அவர்களால வந்து கண்டறிய முடியவில்லை. பகவான் ஒன்றுதான் அதை கண்டறிந்து இதுதான் தொடர்பு, ஆகையினால இந்த பரம்பொருள் இருக்கின்றது, இந்த உலகம் இருக்கின்றது, இதற்கிடையில் ஒரு இணைப்பு இருக்கின்றது, எல்லாமே படிநிலைகளாக காணப்படுகின்றன என்று பகவான் தான் கூறியுள்ளார். அது எப்படி என்பதையும் பின்வரும் போர்ஷன்ஸ்ல விளக்குகின்றார். அடுத்தது போகலாம். Ishvara is not himself a phenomenon of Maya. He is real. He must then be the manifestation of a truth of the transcendence. Or he must be the transcendent itself, dealing with a cosmos manifested in his own being.
If the world is at all real, it also must be the manifestation of a truth of the transcendence, for only that can have any reality. Thank you, sir. Thank you. Explanation. சார் படிக்கட்டுங்களா? Yes, madam. Sri Aurobindo clarifies that Ishvara is not himself a phenomenon of Maya. He is real. He must be the manifestation of a truth of the transcendence, or he must be the transcendent itself dealing with a cosmos manifested in his being. The world also must be the manifestation of a truth of the transcendence and must be real. Thank you, sir. Thank you. Thank you. இந்த ஈஸ்வரா என்று கூறக்கூடிய அந்த பிரபஞ்சம் தழுவிய அந்த சக்தியானது ஒரு மாய சக்தி கிடையாது. இதைத்தான் பகவான் தெளிவுபடுத்துகின்றார். அது உண்மை, அது ஒரு மெய்மைதான். அது மெய்மை என்றால் அது எதனுடைய எந்த உண்மையின் வெளிப்பாட்டாக இருக்க வேண்டும் என்றால் அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறை மெய்மையினுடைய வெளிப்பாடுதான் இந்த ஈஸ்வர சக்தி என்பதும். அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறைமெய்மை அந்த ஈஸ்வர சக்தியின் மூலம் இந்த பிரபஞ்சத்தை கையாளுகின்றது. ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த ஈஸ்வர சக்தி என்பது அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறைமெய்மையினுடைய ஒரு வெளிப்பாடுதான் என்று பகவான் கூறுகின்றார். அவ்வாறு காண்கையில் இந்த பிரபஞ்சம் கூட உண்மையிலேயே என்னவென்றால் அதுவும் அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய இறைமெய்மையினுடைய உண்மையினுடைய ஒரு வெளிப்பாடு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் இந்த பிரபஞ்சம் உண்மைதான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால எதுவுமே இங்க பொய் அல்ல. If the world is at all real, it also must be the manifestation of a truth of the transcendence, for only that can have any reality. இதுதான் பகவான் அவருடைய எண்ணற்ற கருத்துக்களில் மீண்டும் மீண்டும் கூறுவது. The world is not an illusion, it is a manifestation of the divine. அந்த manifestation பெர்ஃபெக்டா இல்லை, அது உண்மைதான். அதை பகவான் கூறுகின்றார். இட் இஸ் நாட் வாட் ஆஸ் இட் ஷுட் பி. அது இல்லைதான், இருந்தாலும் அது மேனிஃபெஸ்டேஷன் தான். அது பொய் அல்ல என்பதுதான் பகவானினுடைய கருத்து. அந்த கருத்தை தான் இங்கு பகவான் வலியுறுத்துகின்றார். அடுத்தது போகலாம். If the individual has the power of self-discovery and entrance into the transcendent eternity, and his liberation has so great an importance, it must be because he too is a reality of the transcendence. He has to discover himself individually, because his individuality also has some truth of itself in the transcendence, which is veiled from it and which it has to recover. It is an ignorance of self and world that has to be overcome and not an illusion, a figment of individuality and world existence. Thank you, sir. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? படிக்கட்டுமா சார்? Yes, madam. It is stated in the Mayavada that the individual attains liberation by discovery of his self and his entry into the transcendent. Sri Aurobindo says that it is because the individual too is a reality of the transcendence. His individuality also has some truth of itself in the transcendence. This truth is veiled from it and which the individual has to discover. The individual is ignorant that he is a part of the transcendent. The world is ignorant that it is a part of the transcendent. Sri Aurobindo says this ignorance has to be overcome.
and not an illusion regarding the existence of the individual and the world. Thank you, sir. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எந்த உண்மை குறித்த அறியாமையில் இருக்கின்றோம் என்றால், ஒவ்வொரு தனி மனிதனும் தான் இந்த பரம்பொருளினுடைய ஒரு வெளிப்பாடு என்பதை அறியாமல் இருக்கின்றான். அதே போல இந்த உலகமும் அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு என்பதை அறியாமல் இருக்கின்றது. பகவான் என்ன கோருகின்றார்? இந்த அறியாமையைத்தான் நாம் விளக்க வேண்டுமே ஒழிய நம்முடைய அந்த இருப்பு குறித்த மாயையை அல்ல. இந்த உலகம், இந்த தனி மனிதன், இவை குறித்த அந்த மாயையை விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவைகளை பாதிக்கும் அந்த அறியாமையைத்தான் நாம் விளக்க வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகிறார். So, இங்க சொல்யூஷன் என்ன அப்படின்னா, we have to remove the ignorance to find out the truth. அதுதான் உண்மை. இந்த மாயாவாத கோட்பாடுகளில் என்ன கோருகின்றார்கள்? தனி மனிதனுடைய முக்தி என்று கோருகின்றார்கள். தனி மனிதன் முக்தி அடைய முடியும் என்று கோருகின்றார்கள். எவ்வாறு முக்தி அடைவது? தனி மனிதன் எப்பொழுது தனக்குள் இருக்கக்கூடிய அந்த செல்ஃப், அந்த பிரம்மன், அதை அந்த இன்ட்யூட்டிவ் நாலேஜ், நேரடியான ஆன்மீக அனுபவம், உள்ளுணர்வை சார்ந்த நேரடியான ஆன்மீக அனுபவத்தின் மூலம் எப்பொழுது உணர்கின்றானோ, அவன் தன்னுடைய புறஜீவனில் இருந்து விடுவித்துக் கொண்டு அந்த பிரம்மனுக்குள் அவன் மறைந்து விடுகின்றான். அவ்வகையில் அவன் முக்தியை எட்டுகின்றான் என்று அங்கு கூறப்படுகின்றது. பகவான் என்ன கூறுகின்றார்? நீங்கள் ஏன் அவ்வாறு கூறுகின்றீர்கள் என்றால், அந்த தனி மனிதனும் அந்த பரம்பொருளினுடைய ஒரு அம்சமாக இருப்பதினால்தான் தனி மனிதனுடைய முக்தியை நீங்கள் வலியுறுத்துகின்றீர்கள். ஏன் தனி மனிதனுடைய அந்த லிபரேஷன், முக்தி என்று வலியுறுத்தப்படுகின்றது என்றால், அவன் மாயையாக இருக்கும் பட்சத்துல ஏன் அவனுக்கு முக்தி? அவன் மாயை அல்ல. ஏன் வலியுறுத்தப்படுகின்றது? அவன் அந்த பரம்பொருளினுடைய ஒரு அம்சமாக காணப்படுவதனால்தான் ஈவன் அந்த மாயாவாத கோட்பாடுகளில் கூட தனி மனிதனுடைய விடுதலை, முக்தி என்பது வலியுறுத்தப்படுகின்றது. ஏனென்றால் அவன் அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருளினுடைய ஒரு அம்சமாக இருக்கின்றான். இந்த உண்மை அவன் அறியாமல் இருக்கின்றான். இந்த உண்மை ஒரு திரை போட்டு மறைக்கப்பட்டிருக்கின்றது அவனிடம் இருந்து. இதை மனிதன் கண்டறிய வேண்டும். மனிதன் அறியாமல் இருக்கின்றான். அந்த எல்லாம் கடந்த பரம்பொருளினுடைய அம்சம் என்பதை அறியாமல் இருக்கின்றான். இந்த உலகமும் அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு என்பதை அறியாமல் இருக்கின்றது. இந்த அறியாமையைத்தான் போக்க வேண்டுமே ஒழிய இவைகளினுடைய இருப்பு குறித்த அந்த மாயையை அல்ல என்று பகவான் தெளிவுபடுத்துகின்றார். சோ இங்க என்ன சொல்யூஷன் என்ன அப்படின்னா, the ignorance, அதைத்தான் போக்க வேண்டும். இந்த இக்னோரன்ஸை நம்ம போக்கிவிட்டால் இந்த புதிரை நம்மால விடுவிக்க முடியும், இந்த முரண்பாட்டை நீக்க முடியும். எவ்வாறு நீக்குவது? இந்த புதிரை, இந்த முரண்பாட்டை எவ்வாறு நீக்குவது? எவ்வாறு அறியாமையிலிருந்து விடுபடுவது என்றால், அதற்கான விளக்கத்தையும் பகவான் இந்த பேராகிராஃப் 26 விளக்குகின்றார். அதுக்கு உள்ளே செல்லலாம். Paragraph 26. It becomes evident that as the transcendence is supra-rational and seizable only by an intuitive experience and realization, so also the mystery of the universe is supra-rational. It has to be so, since it is a phenomenon of the transcendent reality. And it would not, if it were otherwise, be insoluble by the intellectual reason. But if so, we have to pass beyond the intellect in order to bridge the gulf and penetrate the mystery. To leave an unsolved contradiction
cannot be the final solution. Thank you, sir. Explanation. படிக்கட்டுமாங்க சார்? Yes, madam. It is true that the transcendent is a supra-rational and is seizable only by an intuitive experience and realization. So also, the mystery of the universe is supra-rational. It has to be so because it is a phenomenon of the transcendent reality. Hence, it remains insoluble by the intellectual reason. If the mystery of the universe is suprarational, we have to pass beyond the intellect in order to bridge the gulf and penetrate the mystery. To leave the unsolved contradiction between the transcendent and the universe cannot be the final solution. Thank you, sir. So, பகவான் இங்க ரொம்ப அழகாக விளக்குகிறார். உண்மைதான், இந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், அந்த மெய்மை என்பது நம்முடைய மனித அறிவிற்கு மேம்பட்டதாக இருக்கின்றது. சூப்ரா ரேஷனல், அது அறிவுக்கு எட்டாத நிலையில் இருக்கின்றது. அந்த அறிவுக்கு எட்டாத நிலையில் இருக்கக்கூடிய அது குறித்த அனுபவத்தை ஒரு மனிதன் எவ்வாறு அடைய முடியும் என்றால், அவனுடைய அந்த உள்ளுணர்வை சார்ந்த அனுபவம், அது மூலமாக கிட்டக்கூடிய அந்த சித்தி, இதன் மூலமாகத்தான் அறிய முடியும். இன்ட்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரியலைசேஷன், இதன் மூலமாகத்தான் அந்த பரம்பொருள் குறித்த அந்த உண்மையை அறிய முடியும். மனிதனுடைய அறிவினால் அறிய முடியாது. இது உண்மை. அதே சமயம் நாம் எந்த உண்மையை ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்றால், இந்த பிரபஞ்சமும் எதனுடைய வெளிப்பாடு என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளோம். அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளோம். அது உண்மை. இது உண்மை. அப்படி என்றால் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடாக காணப்படும் இந்த பிரபஞ்சத்தை அறிய வேண்டும் என்றாலும் கூட அதை வெறும் சாதாரண மனித அறிவினால் நீ அறிய முடியாது. நீ சாதாரண மனித அறிவை கொண்டு அறிய முயன்றால் இந்த முரண்பாடு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். ஒரு புறம் பரம்பொருள், மறுபுறம் இந்த உலகம் என்கின்ற முரண்பாடு ஒத்திசைவு இல்லாமல் எப்பொழுதுமே நீடித்து கொண்டே இருக்கும். ஆகையினால் இந்த எவ்வாறு நீ எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறை மெய்மையை உன்னுடைய உள்ளுணர்வை சார்ந்த அனுபவத்தின் மூலமாக அறிந்து கொள்கின்றாயோ, இன்ட்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் குறித்த உண்மைகளையும் நீ அறிய வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்பொழுதுதான், ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் குறித்த உண்மைகளும் மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலையில் தான் இருக்கின்றன. ஆகையினால் அதை குறித்த உண்மையை அறிய வேண்டும் என்றால் நாம் அந்த அறிவை கடந்து அந்த உள்ளுணர்வை சார்ந்த அனுபவத்தின் மூலமாகத்தான் பிரபஞ்சம் குறித்த உண்மைகளையும் அறிய வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்பொழுதுதான் இந்த முரண்பாடு நீங்கும். என்ன முரண்பாடு? அந்த பரம்பொருளுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இடையில் உள்ள அந்த முரண்பாடு நீங்கும். பிரபஞ்சம் என்றால் என்ன, அதற்கு பின்னால் உள்ள அந்த மெய்மை என்றால் என்ன என்பதை நம்மால் உணர முடியும். அதே சமயம் அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருள் குறித்த உண்மையையும் நம்மால் அறிய முடியும். இவை இரண்டும் வெவ்வேறு அல்ல என்கின்ற உண்மையை அப்பொழுதுதான் நாம் அறிய முடியும். அறிவை கொண்டு நாம் இந்த பிரபஞ்சத்தை ஒரு புறமும், மறுபுறம் அந்த உள்ளுணர்வை கொண்டு அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை மறுபுறம் அறிந்தும் அறியவும் முற்பட்டால் என்ன நடைபெறும் என்றால், இவை இரண்டுக்கும் எப்பொழுதுமே இந்த முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் ஏற்பட்டது. சங்கரனுடைய அந்த மாயாவாதத்தில் என்ன ஏற்பட்டது என்றால், அந்த கான்ஃபிளிக்ட் பிட்வீன் த இன்ட்யூஷன் அண்ட் த ரீசன். உலகத்தை பரம்பொருள்
உலகத்தை அவர்கள் அறிவின் மூலமாக கண்டறிந்தார்கள். அந்த அனுபவம் அவர்கள் அந்த பரம்பொருள் குறித்த இன்ட்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த நிலையில் முந்தைய அனுபவம் பொய்யாக போய்விடுகின்றது. இந்த முரண்பாட்டை நீக்க வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதுமே அந்த இன்ட்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அதன் மூலமாகத்தான் இந்த உலகத்தையும் காண வேண்டும், கண்டறிய வேண்டும் என்று பகவான் விளக்குகின்றார். அடுத்தது போகலாம். It is the intellectual reason that crystallizes and perpetuates an apparent contradiction by creating its opposite or dividing concepts of the Brahman, the self, the Ishvara, the individual being, the supreme consciousness, or superconscience, and the Mayic world consciousness. If Brahman alone exists, all these must be Brahman. And in the Brahman consciousness, the division of these concepts must disappear in a reconciling self-vision. But we can arrive at their true unity only by passing beyond the intellectual reason and finding out through spiritual experience where they meet and become one, and what is the spiritual reality of their apparent divergence. Thank you, sir. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? Yes, படிங்க படிங்கம்மா படிங்க. மேடம் நீங்க படிங்க, நெக்ஸ்ட் படிக்கிறேன். Thank you. It is the intellect which perpetuates an apparent contradiction by creating opposing and dividing concepts of the Brahman, the self, the Ishvara, the individual being, the supreme consciousness, and the Mayic world consciousness. If Brahman alone exists, all these must be Brahman. All these dividing concepts must reconcile and disappear in Brahman. This true unity can be arrived at only by passing beyond the intellectual reason. Through spiritual experience, we can find out where they meet and become one. We can find out the spiritual reality of their apparent divergence. Thank you, sir. Thank you, madam. Thank you. எது இந்த முரண்பாட்டை தொடர்ந்து நீடிக்க செய்கின்றது? எந்த முரண்பாடு என்றால், ஒரு புறம் பிரம்மன், மறுபுறம் இந்த பிரபஞ்ச சக்தியாக செயல்படும் இந்த ஈஸ்வர ஆஸ்பெக்ட், மற்றொரு புறம் இந்த தனிப்பட்ட ஜீவன், அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸ், மாயையாக கருதக்கூடிய அந்த வேர்ல்டு கான்சியஸ்னஸ். இத்தகைய முரண்பாடுகளை எது தொடர்ந்து நீடிக்க செய்கின்றது என்றால் மனிதனுடைய அறிவு. இதுதான் பகவான் கூறக்கூடிய உண்மை. இந்த ரியலிஸ்டிக் அத்வைதா என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதுல என்ன கூறப்படுகின்றது என்றால், only the Brahman alone exist. அது மாத்திரமல்ல, ஆல் இஸ் பிரம்மன் என்றுதான் கூறப்படுகின்றது. பிரம்மன் alone exist, all else is மாயா என்று கூறப்படவில்லை. பகவான் இதை ரியலிஸ்டிக் அத்வைதா என்று கூறுகின்றார். அது என்ன கூறப்படுகின்றது? பிரம்மன் alone is real and all is Brahman என்று கூறப்படுகின்றது. ஆகையினால் அனைத்துமே பிரம்மனாகத்தான் இருக்க வேண்டும். இங்கு நாம் காணக்கூடிய எதிரும் புதிருமான விஷயங்கள், அமைப்புகள் அந்த பிரம்மனுக்குள் ஒரு ஒத்திசைவுடன் மறைந்து விட வேண்டும். இந்த எதிர்ப்புகள், இந்த பிரிவினைகள் மறைந்து விட வேண்டும். இந்த ஒரு ஒன்றிணைப்பை எப்பொழுது நாம் உணர முடியும் என்றால், எப்பொழுது நாம் அந்த அறிவை தாண்டி
செல்கின்றோமோ, மனதை சார்ந்து செயல்படும் அறிவை தாண்டி செல்கின்றோமோ, அப்பொழுது இந்த ஒருமையை நாம் அடைய முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது மாத்திரமல்ல, இவையெல்லாம் வெவ்வேறு விஷயங்களாக காணப்படுகின்றன. ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் இவை அனைத்துமே ஒன்று சேருகின்றன. அதுதான் உண்மை. ஒருபுறம் பிரம்மன் என்கின்ற அந்த மெய்மையும், மறுபுறம் இந்த பிரபஞ்சம் என்கின்ற ஒரு எண்ணற்ற அமைப்புகளை கொண்ட அமைப்பும் வெவ்வேறாக காணப்படுகின்றன. ஆனால் இவை இரண்டும் பார்த்தோம் என்றால் ஒரு இடத்தில் ஒன்று சேருகின்றன, ஒன்றாக காணப்படுகின்றன. அந்த ஒன்றாக காணப்படும் அந்த நிலையை நாம் எவ்வாறு அறிய முடியும் என்றால் நம்முடைய ஆன்மீக அனுபவத்தின் மூலமாகத்தான் எங்கு இவை ஒன்று சேருகின்றன என்பதை அறிய முடியும். அதே போல இந்த அமைப்புகள் மேற்புறமாக காண்பதற்கு மாறுபட்ட நிலையில் இருக்கின்றன. நாம் உலகத்தில் காணும் பல்வேறு அமைப்புகள் மேற்புறமாக காண்பதற்கு ஒன்றிலிருந்து மற்றொன்று மாறுபட்ட நிலையில் காணப்படுகின்றன. ஆனால் மேற்புறத்தில் அவ்வாறு மாறுபட்ட நிலையில் வெவ்வேறான நிலைகளில் காணப்பட்டாலும் கூட அந்த மாறுபட்ட நிலைகளுக்கு பின்னால் ஒரு ஆன்மீக உண்மை இருக்கின்றது. இதையும் நம்மால் உணர முடியும் என்று பகவான் குறிப்பிடுகிறார். There is a spiritual reality of their apparent divergence. நாம் உலகத்தில் பார்க்கின்றோம், வெவ்வேறு பிரிவினைகள் பார்க்கின்றோம், வெவ்வேறு ரகங்களில் பல்வேறு அமைப்புகளை காண்கின்றோம். இதில் இது எல்லாமே அப்பேரண்ட் தான், ஒரு வெளிப்புறத்தில் நாம் காணும் தோற்றங்கள் தான். இதற்கு பின்னால் ஒரு யூனிட்டி இருக்கின்றது. இதை எவ்வாறு ஒருவர் அறிய முடியும் என்றால், மனதை சார்ந்து இருக்கும் அறிவின் மூலம் செயல்படும் வரையில் இதை ஒருவர் அறிய முடியாது. இதற்கு பின்னால் உள்ள அந்த ஆன்மீக உண்மையை ஒருவர் ஆன்மீக அனுபவத்தின் மூலமாகத்தான் அறிய முடியும். ஆகையினால இந்த மனதை அறிவை கடந்து சென்றால் இந்த உண்மையை எட்ட முடியும் என்று பகவான் இங்கு கூறுகின்றார். மேற்கொண்டு சரிங்களா? In fact, in the Brahman consciousness, the divergences cannot exist. They must, by our passage into it, converge into unity. The divisions of the intellectual reason may correspond to a reality, but it must be then the reality of a manifold oneness. The Buddha applied his penetrating rational intellect, supported by an intuitive vision, to the world as our mind and sense see it, and discovered the principle of its construction and the way of release from all constructions. But he refused to go farther. Shankara took the farther step and regarded the supra-rational truth, which Buddha kept behind the veil, as realizable by cancellation of the constructions of consciousness, but beyond the scope of the reason's discovery. Thank you. Thank you. Explanation. படிக்கவா? Yes. In the Brahman consciousness, the divisions cannot exist. They must converge into unity. The divisions of the intellectual reason, what we see as the manifold variations in the world, may correspond to a reality, but it must be the reality of a manifold oneness. Buddha, by his rational intellect, with an intuitive vision, discovered the principle of the construction of this world by our mind and sense. He had advocated the way of release from all constructions, but refused to go farther. Shankara took the farther step and regarded the supra-rational truth, the transcendent Brahman.
This was kept behind the veil by Buddha. Shankara stated that the Brahman would be realizable by cancellation of the constructions of consciousness, but it would be beyond the scope of the reason's discovery. தேங்க்யூ. இங்க பகவான் புத்தர் அண்ட் சங்கரர் இவர்கள் எல்லாம் எப்படி இந்த விஷயத்தை கையாண்டார்கள்? பிரம்மன் என்கின்ற உணர்வு நிலையில பார்த்தோம் என்றால் அங்கு எல்லாமே ஒருமைதான், அங்க டிவிஷன்ஸே இருக்க முடியாது. எவையெல்லாம் பெரிய மாறுபட்ட அம்சங்களாக காணப்படுகின்றதோ அங்கு ஒன்றாகத்தான் காணப்படுகின்றன. இந்த உலகத்தில் நாம் காண்பது எல்லாமே பார்த்தோம் என்றால் அறிவை கொண்டு பார்க்கும் பொழுது வெவ்வேறு அமைப்புகளை காண்கின்றோம், பல்வேறு அமைப்புகளை பலதரப்பட்ட அமைப்புகளை காண்கின்றோம். எல்லாமே பிரிவினைக்குட்பட்ட அம்சங்களாக காண்கின்றோம். அவ்வாறு காணப்பட்டாலும் கூட இந்த பல்வேறாக காணப்படும் தோற்றங்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு உண்மை இருக்கின்றது. இந்த பல்வேறாக காணப்படும் தோற்றங்கள் வெறும் மேற்புற தோற்றங்கள் தான். இதற்கு அடிப்படையில ஒரு மெய்மை, ஒரு உண்மை இருக்கின்றது. அது என்ன உண்மை என்றால் அந்த ஏகமான அம்சம், ஒன்னஸ், மேனிஃபோல்ட் ஒன்னஸ். மேலே காணக்கூடிய பல்வேறு அமைப்புகள் அடிப்படையில ஒன்னஸ். அந்த ஒன்னஸ் தான் பல்வேறு அமைப்புகளாக மேற்புறத்தில் காட்சி அளிக்கின்றது. இதுதான் உண்மை. புத்தர்னுடைய அப்ரோச் எப்படி இருந்தது என்றால், இந்த உலகத்தில் நாம் காணும் விஷயங்கள் எல்லாமே மியர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்று கூறினார். அதாவது நம்முடைய கர்மா, ஒரு செயல், அதன் விளைவாக ஏற்படும் இன்னொரு செயல், அதன் விளைவாக ஏற்படும் இன்னொரு செயல் என்று தொடர்ச்சி. நம்முடைய செயல்பாடு மூலமாக ஏற்படும் விளைவுகள், அதனுடைய விளைவுகள் என்று ஏற்படும் ஒரு தொடர்ச்சி தான். இதிலிருந்து ஒருவர் விலக்கிக் கொண்டு அந்த இத்தகைய ஒரு சுழற்சியிலிருந்து ஒருவர் விடுபட முடியும் என்று அவர் கூறினார். ஆனால் எவ்வாறு விடுபடுவது, இதற்கு பின்னால் உள்ள உண்மை என்ன என்பதை அவர் கூறவில்லை. ஆதிசங்கரர் புத்தர் எந்த இடத்தில் விட்டு சென்றாரோ அதை அவர் கையில் எடுத்துக்கொண்டு என்ன கூறினார் என்றால், எல்லாவற்றையும் கடந்த நிலை என்று ஒன்று இருக்கின்றது. அதுதான் அனைத்தையும் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மன். இந்த உண்மை புத்தர் எந்த காரணத்தினாலும் புத்தர் இந்த கருத்தை வெளிப்படுத்தவில்லை என்று பகவான் கூறுகின்றார். This was kept behind the veil by Buddha என்று ஸ்ரீ அரபிந்தோ கூறுகின்றார். ஆதிசங்கரனுடைய இந்த கோட்பாட்டில் என்ன கூறப்படுகின்றது என்றால், ஒருவர் பிரம்மன் அதை அடைய வேண்டும் என்றால் அவர் இவ்வாறு உருவாக்கப்பட்ட அமைப்புகள், அவைகளாக காணப்படும் இந்த உலகம், அதனில் இருந்து ஒருவர் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிரம்மன் குறித்த அந்த பிரம்மன் என்கின்ற அதனுடைய நிலையை அவர் எட்ட முடியும். ஆனால் இது மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்று ஆதிசங்கரர் கூறினார். இது ஏன் ஆதிசங்கரர் அவ்வாறு கூறினார் என்று
ஏன் இதை அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்று கூறினார் என்று பகவான் விளக்குகின்றார். அதாவது பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? சங்கரா டுக் த ஃபாதர் ஸ்டெப். ஃபாதர் ஸ்டெப் என்றால் புத்திசம்ல என்ன சொன்னார்கள் என்றால், எல்லாத்தையும் கடந்த நிலையில் இருப்பது ஒன்றுமே இல்லை, நிகில் அல்லது சூன்யா என்று கூறினார்கள். ஆதிசங்கரர் என்ன கூறினார் என்றால், அது சூன்யம் இல்லை, அது பிரம்மன் என்று கூறினார். இதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? சுப்ரா ரேஷனல் ட்ரூத் which Buddha kept behind the veil. அந்த பிரம்மனை எவ்வாறு ஒருவர் அடைய முடியும் என்றால், realizable by cancellation of the constructions of consciousness. இந்த உலகம் என்பது நம்மால் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு உருவாக்கம் தான். இதிலிருந்து ஒருவர் தன்னை விடுவித்துக் கொள்வதன் மூலமாக அந்த பிரம்மனை ஒருவர் அடைய முடியும் என்று ஆதிசங்கரர் கூறினார். ஆனால் என்ன அவர் மேலும் கூறினார்? பட் பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் த ரீசன்ஸ் டிஸ்கவரி. இந்த உண்மையை ஒருவர் அறிவு சார்ந்த நிலையில் இருக்கின்ற வரைக்கும் அதை அடைய முடியாது என்றும் கூறினார். இதுதான் இந்த இரண்டு புத்தருக்கும் அந்த ஆதிசங்கரருக்கும் இடையில் உள்ள ஒரு வேறுபாட்டை பகவான் விளக்குகின்றார். புத்தர் எந்த இடத்தில் விட்டு சென்றாரோ அதிலிருந்து சங்கரர் தொடர்கின்றார். ஆனால் அது என்ன கூறியுள்ளார் என்றால், இது ஒரு உலகம் என்பது என்ன என்பதை கண்டறிவது ஒரு மனிதன் அறிவை சார்ந்த நிலையில் இருக்கின்ற வரைக்கும் இந்த உண்மையை கண்டறிய முடியாது என்று அவர் கூறியுள்ளார். அடுத்தது போகலாம். Shankara, standing between the world and the eternal reality, saw that the mystery of the world must be ultimately suprarational, not conceivable or expressible by our reason. Anirvachaniya. But he maintained the world as seen by the reason and sense as valid, and had therefore to possess an unreal reality, because he did not take one step still farther. For to know the real truth of the world, its reality, it must be seen from the suprarational awareness, from the view of the superconscience that maintains and surpasses, and by surpassing knows it in its truth, and no longer from the view of the consciousness that is maintained by it and surpassed by it, and therefore does not know it, or knows it only by its appearance. Thank you. Explanation. Sir, நான் படிக்கட்டுமா சார்? Yes sir, please. தனசேகரன் படிங்க. அடுத்து. Yes sir, thank you. Explanation. Standing between the world and the eternal reality, Shankara saw that the mystery of the world must be ultimately supra-rational, beyond reason. It must be not conceivable or expressible by our reason. Anivasanya, inexplicable. But he maintained the world as seen by the reason and sense as valid. Therefore, he declared that the world was an unreal reality, seemingly real but not true. He did not take one step still further. Sri Aurobindo says, to know the reality behind this world, it must be seen from the suprarational awareness. It must be seen from the view of the superconscience that maintains and yet surpasses this world. By surpassing the world, the superconscious knows the world in its truth. It goes to a higher consciousness. It sees the world no longer from the view of the consciousness that is maintained by it and surpassed by it. Remaining at the same level of consciousness,
in which the world is maintained, one does not know the world or knows it only by its appearance. By remaining at the level of intellect, we can never know the reality behind this world. Let us imagine an artist who is in the process of creating his work. While he is engaged in the creation, he is at a different level of his consciousness. After the creation of his work, he has a look at his creation. He is able to look at it more objectively on, and is able to get a deeper view of his work because he is able to move to a higher level of consciousness, surpassing his earlier state. In the same way, we can never know the reality behind this world by remaining at the same level of our consciousness. We have to go beyond our present level to know the reality. Thank you, sir. தேங்க்யூ. இங்க ஒரு முக்கியமான கருத்தை பகவான் கோருகின்றார். ஆதிசங்கரர் என்ன கூறியுள்ளார் என்றால், ஆதிசங்கரர் ஒரு இடைப்பட்ட நிலையில் இருந்தார் என்று பகவான் கூறுகின்றார். ஒருபுறம் அந்த சாஸ்வதமான நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருள், இட்டர்னல் ரியாலிட்டி, மறுபுறம் இந்த உலகம். இவை இரண்டுக்கும் இடையில் இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சம் என்பது மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு புதிராக இருக்கின்றது என்று கூறினார். ஏனென்றால் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பிரம்மன் ஒன்றுதான் ரியல். பிரம்மன் ஒன்றுதான் உண்மை என்றால் இந்த உலகத்தில் காணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த பிரம்மனுடைய அம்சத்திற்கு புறம்பாக காணப்படுகின்றன. ஆகையினால் இந்த பிரபஞ்சம் என்பது எவ்வகையில் தோன்றியுள்ளது, எவ்வாறு இருக்கின்றது என்பது ஒரு மனிதனுடைய அறிவை கடந்த நிலையில் இருக்கும் ஒரு புதிராக இருக்கின்றது என்று கூறினார். அதை நம்முடைய அறிவை கொண்டு விளக்க முடியாது. அனிர்வச்சனையா என்று கூறினார். which cannot be explained. அது அப்படிதான், அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது என்று கூறினார். அதே சமயம் அவர் என்ன சொன்னார்? இந்த அறிவை கொண்டு நாம் இந்த உலகத்தை பார்க்கின்றோம், அந்த அனுபவம் உண்மைதான். அதே சமயம் நாம் அந்த உள்ளுணர்வை சார்ந்த ஆன்மீக நேரடியான ஆன்மீக அனுபவத்தின் மூலம் அந்த பரம்பொருள் குறித்த அனுபவத்தை நாம் எட்டும் பொழுது நம்முடைய முந்தைய அனுபவம், இந்த உலகம் குறித்த அனுபவம் பொய்யாகி விடுகின்றது. இட் இஸ் நோ மோர் வேலிட் என்று கூறினார். ஆகையினால் என்ன கூறினார்? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எவ்வாறு கூறினார் என்றால், இட் இஸ் அன் அன்ரியல் ரியாலிட்டி. அன்ரியல் ரியாலிட்டி என்றால் உண்மை போல தோற்றமளிக்கும் ஒரு பொய்மை, அன்ரியல் ரியாலிட்டி. உண்மை போல இருக்கின்றது, ஆனால் உண்மையிலே அது உண்மை கிடையாது என்று கூறினார். ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார்? அவர் அடுத்த நிலைக்கு சென்றிருக்க வேண்டும், அந்த நிலையிலேயே இருந்து விட்டார் என்று கூறுகின்றார். He should have taken a step farther என்று அன்னை பகவான் கூறுகின்றார். அது என்ன அடுத்த நிலை என்றால், இங்குதான் பகவான் விளக்குகின்றார். என்ன கூறுகின்றார்? இந்த உலகம் பரம்பொருள் குறித்த ஞானத்தை எட்டுவது ப்ராப்ளம் கிடையாது. அதை நம்ம இன்ட்யூட்டிவ் நாலேஜ் மூலமாக, நேரடியான ஆன்மீக அனுபவத்தின் மூலமாக பரம்பொருள் குறித்த அந்த பிரம்மன் குறித்த அந்த ஞானத்தை உண்மையை அறிகின்றோம். இப்ப அந்த ப்ராப்ளம் கிடையாது, அது குறித்த பிரச்சனை அல்ல. பிரச்சனை இந்த உலகம் குறித்து தான். இந்த உலகம் என்பது என்ன என்பதுதான் பிரச்சனை. இதைத்தான் பகவான் தீவிரமாக தன் கையில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஆன்மீக சாதனையில் இது குறித்து தான் மிகவும் பாடுபட்டார். இந்த உலகம் குறித்த உண்மையை ஒரு மனிதர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒருவருக்கு என்ன தேவை என்றால் அவருடைய அறிவை கடந்த ஒரு உணர்வு நிலை தேவை. சூப்ரா ரேஷனல் அவேர்னஸ் என்று பகவான் கூறுகின்றார். அது எத்தகைய பார்வையை கொண்டு
ஒருவர் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு உயர் உணர்வு நிலை, அந்த சூப்பர் கான்சியன்ஸ், அந்த உயர் உணர்வு நிலைதான் இந்த பிரபஞ்சத்தை பராமரிக்கின்றது. அது மாத்திரமல்ல, அது உலகத்தை இந்த உலகத்தை அது பராமரிக்கவும் செய்கின்றது. அதே சமயம் அதை கடந்த நிலையிலும் அது இருக்கின்றது. அந்த நிலையில் இருந்து கொண்டு இந்த உலகத்தை பார்த்தோம் என்றால்தான் நமக்கு இந்த உலகம் குறித்த உண்மை நமக்கு தெரியும். இந்த உலகத்திற்கு பின்னால், இந்த தோற்றங்களுக்கு பின்னால் உள்ள அந்த மேன்மையை ஒருவர் கண்டறிய முடியும் அப்படிங்கிறார். பகவான் என்ன கூறுகின்றார்? அந்த 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 சூப்பர் கான்சியன்ஸ், ஒரு உயர் உணர்வு நிலை இந்த பிரபஞ்சத்தை கடந்த நிலையில் இருக்கின்றது. அதே சமயம் இந்த பிரபஞ்சம் குறித்த உண்மையை அது அறிந்த நிலையிலும் இருக்கின்றது. அது ஒரு உயர்வான உணர்வு நிலையில் இருந்து பார்க்கின்றது. இந்த பிரபஞ்சம் எந்த நிலையில் இருக்கின்றதோ அந்த நிலையில் இருந்து பார்ப்பதில்லை. மனிதனுடைய அறிவுதான் பிரபஞ்சம் இருக்கின்ற நிலையில் இருந்து கொண்டு பிரபஞ்சத்தை பார்க்கின்றது. அதனால்தான் அதனுடைய உண்மையை நம்மால் அறிந்து கொள்ள முடிவதில்லை. ஆனால் இந்த சூப்பர் கான்சியன்ஸ் என்ன செய்கின்றது? அது உயர் உணர்வு நிலையில் இருந்து இந்த உலகத்தை பார்ப்பதினால் இந்த உலகத்திற்கு பின்னால் உள்ள உண்மையை அதனால் கண்டறிய முடிகின்றது. ஏனென்றால் அது ஒன்றை கடந்த நிலையில் இருந்து அது பார்க்கின்றது. ஒரே உணர்வு நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது எதை கண்டறிகின்றோமோ அதை நம்மால் அது குறித்த உண்மையை கண்டறிய முடியாது. நாம் அந்த உணர்வு நிலையிலிருந்து சற்று உயர்வான உணர்வு நிலைக்கு செல்லும் பொழுது எதை கண்டறிய விரும்புகின்றோமோ அது குறித்த உண்மையை நம்மால் கண்டறிய முடிகின்றது. இதற்கு உதாரணம் என்னவென்றால், ஒரு படைப்பாளி ஒரு படைப்பை உருவாக்கும் பொழுது பார்த்தோம் என்றால், அந்த படைப்பை உருவாக்கும் பொழுது அந்த படைப்பு எந்த நிலையில் உருவாக்குகின்றானோ அதே நிலையில் தான் அவனுடைய உணர்வு நிலையும் இருக்கின்றது. அதனால்தான் அவனுக்கு படைக்கும் பொழுது அந்த படைப்பில் உள்ள குறைகள் அவனுக்கு சரியாக தெரியாது. அந்த படைப்பு முடிந்தவுடன் ஒரு மூன்றாம் நபர் இடத்திலிருந்து ஒரு சற்று உயர்வான உணர்வு நிலையிலிருந்து தன் படைப்பையே தான் உற்று நோக்கும் பொழுது அவனுக்கு தன் படைப்பில் உள்ள குறைகள் தெரிகின்றது, நிறைகளும் தெரிகின்றது. என்றால் அந்த உணர்வு நிலையிலிருந்து சற்று உயர்ந்து இருக்கின்றான். அதே போலத்தான் ஒன்றை கடந்த நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் குறித்த உண்மை நமக்கு தெரிகின்றது. இதில் பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், நாம் இப்ப இருக்கக்கூடிய உணர்வு நிலையிலிருந்து உயர்வான உணர்வு நிலைக்கு செல்லும் பொழுது இந்த உலகம் குறித்த உண்மையை கண்டறிய முடியும். இதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? இதை சங்கரர் செய்யவில்லை என்று கூறுகின்றார். He did not take one step further. பகவான் ஆதிசங்கரர் இதை செய்திருந்தால் இந்த பிரபஞ்சம் குறித்த உண்மையையும் அவரால் கண்டறிந்திருக்க முடியும். இங்கு பகவான் குறிப்பிடும் அந்த சூப்பர் கான்சியன்ஸ் எதை குறித்து குறிப்பிடுகின்றார் என்றால், அது யாராவது கூற முடியுமா? எது குறித்து பகவான் இங்கு சுட்டி காட்டுகின்றார்? எந்த நிலையில் இருந்து பார்த்தால் இந்த உலகம் குறித்த உண்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்று பகவான் சுட்டி காட்டுகின்றார் என்று யாராவது கூற முடியுமா? சூப்பர் மைண்ட். எஸ் மேடம். சூப்பர் மைண்ட் அதான் கூறுகின்றார். அதைத்தான் பகவான் கூறுகின்றார். சூப்பர்மெண்டல் லெவல்ல இருந்தோம் என்றால் இந்த பிரச்சனைக்குள்ள இடம் இருக்காது. மைண்ட்ல இருந்தோம்னா நேச்சுரலி யூ வில் அக்செப்ட் த வேர்ல்ட் as ரியல். பட் மைண்டை கடந்து அந்த இன்ட்யூட்டிவ் லெவல்ல போனோம்னா வாட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூ காட் த்ரூ மைண்ட் யூ டிக்ளேர் இட் as false. அதே சமயம் சூப்பர் மைண்ட்ல இருந்து போனா நமக்கு அந்த பரம்பொருள் குறித்த உண்மையையும் கண்டறிய முடியும், இந்த உலகம் குறித்த உண்மையையும் கண்டறிய முடியும். we can reconcile. இதைத்தான் பகவான் மிஸ்ஸிங் லிங்க் என்று கூறுகின்றார். இந்த மிஸ்ஸிங் லிங்க் பகவான் ஒருவர் தான் அந்த ஆன்மீக வரலாற்றில் பார்த்தோம் என்றால் இதற்கு முன்னாலே இருந்திருக்கின்றது. வேத காலத்தில் உபநிடதங்களில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2000 வருடங்களாக இந்த மிஸ்ஸிங் லிங்க் ஆன்மீக வரலாற்றில் யாரால் கூறப்பட்டது என்றால் பகவானினால் தான் கூறப்பட்டுள்ளது. அதைத்தான் பகவான் இங்கு கூறுகின்றார். தேங்க்யூ.
அடுத்தது போகலாம். It cannot be that to that self-creative supreme consciousness, the world is an incomprehensible mystery, or that it is to it an illusion that is yet not altogether an illusion, a reality that is yet unreal. The mystery of the universe must have a divine sense to the divine. It must have a significance or a truth of cosmic being that is luminous to the reality that upholds it with its transcending and yet immanent superconscience. Thank you. Explanation. Yes, sir. Ashwan, sir. Yes, sir, please. Sri Aurobindo says the world cannot be an incomprehensible mystery to the self-creative supreme consciousness. It cannot be an illusion that is not altogether an illusion or a reality that is yet unreal. The mystery of the universe is not a mystery to the divine. It must have a divine sense to the divine. It must have a significance or a truth of cosmic being. This truth must be luminous to the reality that upholds the universe. It is the transcending and yet immanent that is dwelling within all superconscience that upholds the universe. Thank you, sir. Thank you. இந்த பிரபஞ்சம் என்பது என்ன என்பதை பகவான் விளக்குகின்றார். இது நமக்குத்தான் மனிதனுடைய அறிவை நம்பி இருக்கும் நமக்குத்தான் புரியாத புதிராக இருக்கின்றது. அந்த செல்ஃப் கிரியேட்டிவ் சுப்ரீம் கான்சியஸ்னஸ், அதுதான் சூப்பர் மைண்ட். ஒன்றை உருவாக்கி இருக்கும் ஒரு அதி உன்னத நிலையில் இருக்கக்கூடிய உணர்வு நிலை. அதற்கு இந்த உலகம் என்பது புரியாத புதிராக இல்லை. அதற்கு அது மாயையாக அது இந்த உலகத்தை மாயையாக காண்பது இல்லை. நமக்குத்தான் புதிர். அந்த பரம்பொருளுக்கு இந்த உலகம் என்பது புதிர் அல்ல. இது ரொம்ப அற்புதமான கருத்தாக இருக்கின்றது, அற்புதமான ஒரு வார்த்தை. The mystery of the universe must have a divine sense to the divine. நமக்குத்தான் மிஸ்ட்ரியாக இருக்கின்றது. But it's no more a mystery to the divine. The mystery of the universe must have a divine sense to the divine என்று பகவான் மிகவும் அழகாக குறிப்பிடுகின்றார். நமக்குத்தான் புதிராக இருக்கின்றது, அந்த டிவைனுக்கு புதிராக இல்லை. அது டிவைன் சென்ஸாகத்தான் இருக்கின்றது டிவைனுக்கு. அதே போல இந்த உண்மை என்னால இந்த பிரபஞ்சம் அனைத்தையுமே பார்த்தோம் என்றால் ஏதோ ஒரு மெய்மைதான் இந்த பிரபஞ்சம் அனைத்தையுமே தாங்கி பிடிக்கின்றது, ஆதரவளிக்கின்றது. அந்த மெய்மையை பொறுத்த வரைக்கும் இந்த உண்மை ஒரு ஒளியுடன் கூடிய உண்மையாகத்தான் அந்த மெய்மைக்கு தெரிகின்றது. அது இந்த பிரபஞ்சம் குறித்த உண்மையை அது நன்றாக உணர்ந்திருக்கின்றது. அது மாயையாக கருதுவது இல்லை. It must have a significance or a truth of cosmic being that is luminous to the reality that upholds it. ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் இந்த அனைத்தையுமே அந்த ஏதோ ஒரு இறை மெய்மைதான் அனைத்தையுமே தாங்கி பிடிக்கின்றது. ஆகையினால இந்த உண்மை என்பது ஒரு ஒளி பொருந்திய உண்மையாகத்தான் அந்த மெய்மையினால் காணப்படுகின்றது. எது இந்த பிரபஞ்சத்தை பராமரிக்கின்றது, தாங்கி பிடிக்கின்றது, உறுதி செய்கின்றது என்றால் அனைத்தையும் கடந்த நிலையில் இருந்து கொண்டு அதே சமயம் அனைத்தினுள்ளும் இருந்து கொண்டு, இதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? transcending at yet immanent என்று கூறுகின்றார். transcending at yet immanent super conscience என்பது அதுதான் சூப்பர் மைண்ட். அதுதான் இந்த பிரபஞ்சத்தை
உருவாக்கம் செய்கின்றது, மெயின்டைன்ஸ் இட் அண்ட் yet surpassing it. அதுதான் உண்மை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் பகவான் இங்கே கூறக்கூடிய உண்மை என்றால் இந்த புதிர், இந்த குழப்பம் எல்லாமே மனிதனுடைய மனதை சார்ந்து இருக்கின்ற வரைக்கும் தான் இருக்கின்றது. ஒன்ஸ் we go beyond the reason to the level of super conscience, இங்கு சூப்பர் மைண்ட் என்று பகவான் நேரடியாக குறிப்பிடாவிட்டாலும் அவர் எதை குறிப்பிடுகின்றார் என்றால் சூப்பர் மைண்டை தான் குறிப்பிடுகின்றார். சூப்பர் கான்சியன்ஸ் என்று குறிப்பிடுகின்றார், பட் சூப்பர் மைண்டை தான் இங்கு குறிப்பிடுகின்றார். அந்த நிலைக்கு செல்லும் பொழுது இந்த புதிர், இந்த எதிரும் புதிருமான முரண்பாடுகள் எல்லாமே அங்கு ஒரு ஒத்திசைவோடு ஒருங்கிணைக்கப்படுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இத்துடன் இந்த பேராகிராஃப் 25, 26 முடிந்து விடுகின்றது. அடுத்த செஷன்ல இருந்து நம்ம 27 பார்ப்போம். இதற்கு மத்தியில திலகவதி மேடம் ஏதோ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று என்னிடம் கூறினார்கள். திலகவதி மேடம். நீங்க இப்ப சொன்னீங்கல்ல சார் ஏற்கனவே ஆரம்பத்துல, அதே திருப்பி இருக்கிறது சொல்லவா? கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க போதும். அதாவது அந்த யூடியூப்ல அந்த சுவாமிஜி பேசுனது குறித்து நீங்க பகிர்ந்து, அது தானே, அது குறித்து தான் நீங்க கூற விரும்புகிறீர்களா? அதுதானே இப்ப நீங்க சொல்லிட்டனால சரி, ஒருவேளை அது போதுமோன்னு நினைச்சேன். எல்லாரும் இல்ல இருக்கிறது கொஞ்சம் நான் பார்த்த வரைக்கும் பரவாயில்ல, கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க ஒரு விதத்துல அத நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அறிந்ததை நீங்க சொல்லுங்க, பிரீஃபா சொல்லுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அவர் அந்த ராமகிருஷ்ண மடத்தில் உள்ள அந்த துறவி பேசுறாங்க. அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய டிவோட்டிஸே என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் ஸ்ரீ அரவிந்தாவோட ஒர்க்ஸை இன்னும் படிக்காம இருக்கிறது ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயம். இட்ஸ் வெரி ஷேம், இட்ஸ் அ ஷேம் சொல்றாரு. அதை அதனால இப்ப நான் என்ன டாபிக் பேச போறேன் அப்படின்னு சொன்னா, அரவிந்தோவுக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணாவும் விவேகானந்த சுவாமியும் எவ்வளவு தூரம் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவர்கிட்ட இருந்து அவர் எவ்வளவு எடுத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பத்தியும், பகவானுடைய அரவிந்தோஸுடைய புக்ஸுகளை படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஸ்டடியிங் த லைஃப் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோ அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோ உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நான் இப்ப பேச போறேன் அப்படின்னு சொல்லி அந்த 2 டாபிக் தான் அவர் பேசுறாரு. அப்படி பேசும்போது அந்த இன்ஃப்ளூயன்ஸுங்கும் போது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அலிப்பூர் ஜெயில நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பிரம்மனா அவர் பாக்குறாரு, சவரு, அந்த ஜட்ஜு, குற்றவாளிகள் எல்லாமே அவருக்கு ஸ்ரீ கிருஷ்ணாவை தெரிகிறாரு. அந்த மாதிரி அதை சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு லெட்டர்ல ஃபர்ஸ்ட் இவர் ஸ்ரீ அரவிந்தோ ஹவு எக்ஸாக்ட்லி வாஸ் ஸ்ரீ அரவிந்தோ இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஸ்ரீ ராமகிருஷ்ணா அண்ட் சுவாமி விவேகானந்தா அண்ட் வாட் டிட் ஹி ஹாவ் டு சே அபவுட் தெம். முதல்ல அவர் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் உடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால ஸ்பிரிச்சுவல் இதுக்கு அவருக்கு அந்த ஓப்பன் ஆச்சு. அந்த சூப்பர் மைண்ட் அந்த இது அந்த ஓப்பனிங் அவர் மூலமா கொஞ்சம் கிடைச்சதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல ஒரு லெட்டர்லயே ஒன் இஸ் ஃப்ரம் 1913 லெட்டர் ஃபார் மை செல்ஃப், இட் வாஸ் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. இது பகவானோட ஓன் ஸ்டேட்மெண்ட். அவர் அதை சொல்றாரு. அவர் எல்லாமே ரியலா என்ன பகவான் சொல்லியிருக்காரு, என்ன ஸ்ரீ ராமகிருஷ்ணா சொல்லியிருக்காருங்கிறத தான் சொல்றாரு. ராமகிருஷ்ணா who personally came and first turned me this yoga. It's very interesting statement. ஏன்னா ராமகிருஷ்ண அவர் 1886ல இறந்து போயிடுறாரு. பட் பகவான் சொல்றது 1913ல சொல்றாரு. அந்த இவர் ஒரு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேட்மெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் நிறைய எஸ்ஐஸ் ஆன் கீதாவை பத்தி சொல்லும் போது அவங்களோட டிவோட்டிஸ்க்கே அவர் என்ன சொல்றாருன்னா, எஸ்ஐஸ் ஆன் கீதா இட்ஸ் a hidden treasure for devotees of ஸ்ரீ ராமகிருஷ்ணா அண்ட் சுவாமி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பகவானுடைய எல்லா புக்ஸையும் அவர் அவ்வளவு தரோவா படிச்சு வச்சிருக்கிறார். அப்ப அதை அடுத்து சிந்தசிஸ் ஆஃப் யோகா பத்தி சொல்றாரு, லைஃப் டிவைன் பத்தி சொல்றாரு. கடைசியா என்ன சொல்றாங்கன்னா 4 volumes ஆஃப் லெட்டர்ஸ் ஆன் யோகா. அதை படிச்சாலே பியூட்டிஃபுல், வெரி சிம்பிள் ஆன்சர்ஸ் இஸ் இன் வெரி பிளைன் இங்கிலீஷ். அது சாதகர்கள் கேட்கிறாங்க, சாமானியர்கள் கேட்கிறாங்க, நிறைய கேள்விகள், ஈவினிங் டாக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். அதுல அப்படி இந்த மாதிரி கேட்கும்போது அவருடைய இங்கிலீஷ் பியூட்டிஃபுல்
very simple answers in very plain English. அதை வந்து இவர் அவ்வளவு தெளிவா சொல்றாரு. அப்புறம் வந்து லெட்டர்ஸ் ஆன் யோகா அந்த 4 வால்யூம், லெட்டர்ஸ் ஆன் யோகா வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3, வால்யூம் 4 சொல்றாரு. சொல்லும்போது டு ஸ்டார்ட் வித் வெரி வெரி பிராக்டிக்கல், they are like a manual for spiritual practice-னே சொல்றாரு. இவர் இந்த சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா, அந்த லெட்டர்ஸ் ஆன் யோகா 4 வால்யூமே மேனுவல் ஃபார் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். அதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த 4 வால்யூம்ஸ்லயும் நமக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஸ்ரீ அரவிந்தோ சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுல இஃப் யூ வாண்ட்னு சொல்லி நிறைய நமக்கு அதை சொல்றாரு. இஃப் யூ ஹேவ் டவுட் அபவுட் யுவர் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் பத்தி நமக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும், டவுட் அபவுட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய எக்ஸிஸ்டன்ஸை பத்தின டவுட் இருந்தாலும், இஃப் யூ ஆர் wondering how you can get rid of the lower impulses of lust and greed, அது நமக்கு get rid of இந்த தாழ்ந்த உணர்வுகள் lust and greed, அதைத்தான் அந்த காம குரோத லோபான்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து எப்படி அதுல இருந்து நம்ம வெளிவர்றது, அதை பத்திய சந்தேகங்கள் இருந்தாலும், if you want to know about the different stages in developing bhakti towards God, இறைவனை நோக்கிய நம்ம பக்தியில எவ்வளவு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், பலவித நிலைகள், அது if you want to know about how to cultivate yearning or longing for God, if you want to know how you can maintain an awareness of the divine even in the midst of our day-to-day activities, நம்மளுடைய அன்றாட அலுவல்களுக்கு இடையில எப்படி வந்து கடவுளுக்கு கிட்ட இருக்கிற அந்த உணர்வுகளை நம்ம கான்சியஸா எப்படி தக்க வச்சு கொள்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் வந்து ஸ்ரீ அரவிந்தோ has answers to all of these questions in letters on yoga. இந்த மாதிரி இன்னொரு மற்ற ஒரு இதுல இருக்கிற மிஷன்ல இருக்கிற ஒரு சுவாமிஜி வந்து நம்ம பகவானுடைய புக்ஸ் எல்லாத்தையும் அவ்வளவு தரவா படிச்சு ஒவ்வொரு புஸ்தகத்திலயும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. சைக்கிக் அவேக்கனிங் பத்தி சொல்றாரு, ரியலைசேஷன் ஆஃப் காட் பத்தி சொல்றாரு, சைக்கிக் பீயிங் பத்தி பகவான் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இவர் சொல்றாரு. அதனால அந்த ஆடியோ வந்து கேட்கறதுக்கு அதுல வந்து ஒரு மிராக்கிள் என்னன்னா, நான் 2-3 தடவை அந்த ஆடியோ போட்டு கேட்டேன் சார் கொடுத்ததுக்கு அப்புறம். ஆனா எனக்கு அதை கிராஸ் பண்ண முடியல, ஏன்னா அந்த சவுண்ட் எனக்கால இது பண்ண முடியல. அப்புறம் பாத்தீங்கன்னா சடனா வந்து டிஸ்கிரிப்ஷன் ஒரு பாக்ஸ் இருந்தது, அதுல டிரான்ஸ்கிரிப்ட் ஓப்பன் டிரான்ஸ்கிரிப்ட் அப்படி ஷோ டிரான்ஸ்கிரிப்ட்னு போட்ட உடனே இந்த பேசுறாங்கல்ல அந்த சுவாமிஜி பேசுறது அப்படியே டிரான்ஸ்கிரிப்டா வருது. அதுல இருந்துதான் நான் இப்ப வந்து கொஞ்சம் சின்ன பாயிண்ட்ஸ் எடுத்து எல்லாருக்கும் தெரியணும்னு சார்ட்ட நேற்று கேட்டேன். சார் சொல்லலாம் லாஸ்டா என்ன சொல்றாருன்னா, இவரை வந்து அரவிந்தரை வந்து இவர் இந்த சுவாமிஜி மதர் அனதர் கிரேட் ஸ்பிரிச்சுவல் சன் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அவர் அந்த டாபிக்கை முடிக்கிறார். அவர் அனதர் கிரேட் ஸ்பிரிச்சுவல் சன் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா, பகவான் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட ஒரு ஸ்பிரிச்சுவல் சன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப கார்டியலா சொல்லி முடிக்கிறார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப அற்புதமா நீங்க அதை உள்வாங்கி நீங்க சொல்லிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சுந்தர் சார். சுந்தர் சார் உங்க மைக் மியூட்ல இருக்கு. I'm sorry. It was so beautifully presented by Madam. I just would like to add only one more point to that. It is more relevant to today's topic also. நம்ம இன்னைக்கு பார்த்தது ஞானா விஞ்ஞானா அப்படின்னு பரமஹம்சர் சொன்னது அந்த மாங்க் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு சங்கரா, புத்தா, சங்கரா அண்ட் பகவான் அந்த ஆர்டர்ல நம்ம பார்த்தோம். அதுவும் எல்லாமே சொல்லியிருக்காரு சார். அதான் அவர் சொன்னதுதான் சொல்றேன். ஆமா சார். அப்புறம் இன்னொன்னு கூட சொல்லிருக்காரு சார். சொல்லுங்க சார். அந்த ஞானா பார்ட் சங்கரா இன்னைக்கு பார்த்ததுல எனக்கு புரிஞ்சது என்னன்னா, ஞானா பார்ட் சங்கரா லெவல் அங்க இருந்திருக்காரு. த எக்ஸ்டெண்டட் பார்ட் பகவான் ஸ்ரீ அரவிந்தோ பண்ணது விஞ்ஞானா பார்ட். இஸ் தட் ரைட் சார்? தட் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். எக்ஸாக்ட்லி. அதைத்தான் அந்த சுவாமிஜியும் சொல்லியிருக்கிறாரு. நீங்க எக்ஸாக்டா சொல்றீங்க. அந்த விஞ்ஞானமய, இன்ஃபேக்ட் விஞ்ஞானமயா அப்படிங்கிறதே சூப்பர் மைண்டு தான். விஞ்ஞானமய புருஷானே சொல்றாங்க, விஞ்ஞானமய லோகானே சொல்றாங்க, சூப்பர்மெண்டல் வேர்ல்டுன்னு சொல்றாங்க.
சில பேருக்கு தான் வந்து ஞானமயத்துல இருக்கிறாங்க. சில பேர் some people are given that opportunity to travel to the விஞ்ஞானமயா என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணா சொல்கின்றார் என்று பார்த்தோம். எக்ஸாக்ட்லி நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். விஞ்ஞானமயங்கிறது சூப்பர் மைண்ட் இதுதான். அதைத்தான் இங்க விட்டு சென்றது அவர் வந்து தொடர்கின்றார். பகவானும் அதை கோருகின்றார். ஆதிசங்கரா சற்று அடுத்த நிலைக்கு சென்றிருந்தால் இதே உண்மையை அவர் கூறியிருப்பார். அதைத்தான் பகவானும் கூறுகின்றார். நீங்க ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. அப்புறம் இன்னொரு கருத்து சொல்றாரு சார். அந்த வேதாந்திக்கு அந்த புஸ்தகங்கள் நூல்கள் எல்லாத்தையுமே விவேகானந்தர் வந்து ரொம்ப தரோவா வச்சிருந்தார். ஆனா பட் அவர் எக்ஸ்போஸ் பண்ண அவரால் முடியல. ஏன்னு சொன்னா அவர் இளம் வயதிலேயே இறந்து போயிறாரு. அவருக்கு அடுத்தது இவர் ஸ்ரீ அரவிந்தோ தான் அதை ஃபுல்லா தரோவா உள்வாங்கி நமக்கு எல்லாத்துக்கும் வெளியில வந்து சொன்னது அப்படின்னு சொல்ற பாயிண்டையும் சொல்றாரு சார். உண்மைதான். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நம்ம நல்லா பார்த்தோம் என்றால் அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் பார்ப்போம். இன்ஃபேக்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து இந்த அசென்ட் அண்ட் டிசென்ட்டை வேறு விதமாக அவர் குறிப்பிடுகின்றார். அதாவது ரீச்சிங் த டிவைன், அட்டைனிங் த டிரான்சென்டன்ட், அதை பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எவ்வாறு கூறுகின்றார் என்றால் ஈஸ்வர கோடி என்று கூறுகின்றார். அந்த நிலைக்கு சென்ற பின் மீண்டும் கீழிறங்கி வருவது என்பது சில பேருக்கு சாத்தியம். அதைத்தான் பகவானும் செய்தார், ஸ்ரீ அரவிந்தரும் செய்தார். அதை ஜீவகோடி என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுகின்றார். அதனால அந்த கருத்து எல்லாமே வந்து இந்த பரிணாம வளர்ச்சியிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அவதாரங்கள் ஒரு குறிப்பிட்ட பணியை தான் அவர்கள் செய்கின்றார்கள். மற்றவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர்ச்சியாகத்தான் மற்ற அவதாரங்கள் செய்கின்றார்கள். இதைத்தான் அன்னையும் கூறுகின்றார்கள். அன்னை என்ன கூறுகின்றார்கள்? மனிதன் வந்து அறியாமையில் இருக்கின்றான். என்ன செய்கின்றான் மனிதன்? he deifies the past avatars in opposition to the present avatar அப்படிங்கிறாங்க. மதர் சொல்றாங்க. என்ன தமிழ்ல என்ன அர்த்தம்னா, பழையதை வந்து நம்ம பழைய விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒரு அதி உன்னதமான நிலைக்கு கொண்டு சென்று விட்டு அதற்கு பிந்தைய நாளில் வருவதை நாம் எதிர்க்கின்றோம். என்ன காரணம் என்றால் பழையதை கெட்டியாக பிடித்து கொண்டு அதற்கு பிந்தைய நாளில் வருவதை நாம் எதிர்க்கின்றோம். இந்த நிலைதான் அனைத்து அவதாரங்களுக்கும் ஏற்படுகின்றது. அதே நிலைதான் தற்பொழுது பகவானுக்கும் ஏனென்றால் பகவான் தன்னுடைய கருத்துக்களை அறிவித்த காலகட்டத்தில் பல்வேறு தரப்பில் இருந்து எதிர்ப்பு. ஏன்னா ஒரு 2000 வருஷங்களாக கூறியுள்ள உண்மையை பகவான் முற்றிலுமாக அதை நிராகரித்தார். அதை வந்து உலகம் ஏற்றுக்கொள்வதற்கு, ஆன்மீக உலகம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதனாலதான் அன்னையும் ஏன்னா இதெல்லாம் வந்து டிவைனுடைய பிளான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள மனிதர்கள் மறுக்கின்றார்கள். ஏன்னா ஒரு நேரோனஸ், ஒரு குறிப்பிட்ட இதை கெட்டியாக பிடித்து கொண்டு மற்றதை ஏற்றுக்கொள்ள மறுப்பது. டிவைன் பிளான் படிதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அவதாரமும் சரி ஒரு குறிப்பிட்ட உண்மையை தெரிவிக்கின்றார்கள். அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அந்த உண்மை தெரிவிக்கப்படுகின்றது. 2000 வருடங்களுக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட உண்மை தெரிவிக்கப்பட்டது, இப்பொழுது ஒரு உண்மை தெரிவிக்கப்பட்டது. எல்லாமே பார்ட் ஆஃப் த டிவைன் பிளான் என்பதை மறந்து விடுகின்றார்கள் என்பதைத்தான் அன்னையும் கோருகின்றார்கள். எஸ் சார். சார், மோகன் மிஸ்திரி கம்போஸ் பண்ண இந்த சாங் ஜெயவந்தன குருதேவ்ல ஒரு லைன் வரும் சார், விஞ்ஞானமய சூர்யாத் ஸ்ரீ அரவிந்த ஜெய ஜெயகார் ஹோல். சூப்பரமெண்டல் சன். விஞ்ஞானமய சூர்யாத். ஓஹோ, ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. நாம் இந்த செஷனை தொடர்ந்து முடித்துக் கொள்ளலாம். நெக்ஸ்ட் செஷனில் நாம் மேற்கொண்டு தொடரலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல்.
let us all strive to be worthy of Sri Aurobindo's centenary. பகவானுக்கும் அன்னைக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. Thank you. Gratitude, Mother. Thank you, sir. Thank you, sir. Gratitude, ma. Thank you, sir. Thank you.